டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் மூன்றாம் கண். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு தமிழ் படம் தான். சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு வித்தியாசமான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான். ஒரு கொலை நடந்தால் அதை போலீஸ் விசாரித்து கண்டுபிடிப்பாங்க. இதில் பார்வையாளர்களான நம்மளே கண்டுபிடிக்க சொல்கிறாரு இயக்குனர் சகோ கணேசன். கதை என்னன்னு பார்த்தோம்னா, வில்லன் ஜான் விஜய், அவர் பேர் சதாசிவம். ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் சதாசிவம். ஈகோ பிடிச்சவர், பெண் சபலம் வேற, யாரையும் மதிக்கவே மாட்டார். கம்பெனி முதலாளியான எம்டி உட்பட பலரையும் பகைச்சிக்கிறாரு. ஒரு மட்டமான சல்லிப்பாய தான் இந்த சதாசிவம். அப்படி ஒரு ஆள் ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு சதாசிவம். இவரை 4 பேர் நாங்கள் தான் கொலை செய்து விட்டதாக நினைக்கிறாங்க. எங்கே போலீஸ்கிட்ட மாட்டிப்போமோன்னு பயப்படுறாங்க. அந்த 4 பேர் யாருன்னா, ஒருத்தர் கலையரசன், திலீபன்னு பேர், அடுத்த மேனேஜராக ஆக போகிறவர். இவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பார். வீட்டை விட்டு வெளியேறி மனைவியோடு வசித்து வருவார். வசதியாக வாழ்ந்தவர். இப்போ கொஞ்சம் சிரமப்படுறாரு. இதில் கொஞ்சம் விரக்தியில் இருக்கார் திலீபன். சதாசிவம் மேனேஜர் இவரை மதிக்கிறதே இல்லை. அப்பப்போ கூப்பிட்டும் அவமானப்படுத்துகிறாரு திலீபனை. அவர் மனைவியை பற்றியும் திட்டி பேசுகிறாரு. கடுப்பான கலையரசன் சதாசிவத்தை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாரு. 2வது பிரகாஷ் என்கிற தொழிற்சாலையின் முதலாளியின் மகன். இப்போ எம்டியாக இருப்பவர். தொழிற்சாலையின் முதலாளியாக இருந்தும் தனக்கு கீழ் வேலை பார்க்கும் சதாசிவன் தன்னை மதிக்கவில்லையே என்கிற வருத்தம் கோபமாக மாறுகிறது. இவர் ஒரு சைக்கோத்தனமான ஆள். அதுக்கு காரணம் பின்னணியில் இருக்குது. ஜென்ரல் மேனேஜரான சதாசிவத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாரு. இவனை ஒழிச்சு கட்டினா தான் கம்பெனி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. 3வது கதாநாயகி மாதிரி ஹரிணி என்கிற கேரக்டரு. தொழிற்சாலையில் வேலை கேட்டு வர்றாங்க. இவரது அம்மா சதாசிவத்துக்கு ஏற்கனவே பழக்கம். அதனால் அவர் வில்லன் இவங்க அம்மாவை பாலியல் வன்கொடுமை செய்ய துடிக்கிறாரு. இதனால் ஹரிணியோட அம்மா சதாசிவத்தை போட்டு தள்ள முயற்சி பண்ணுறாங்க. 4வது சண்முகம் என்கிற விதார்த்து. அதிகம் பேச மாட்டார், காதும் கேட்காது. இவருக்கு பேச்சே வராதுன்னு நினைக்கிறேன். மேனேஜரான சதாசிவம் இவரை அடிக்கடி கூப்பிட்டு, இவர் ஒரு மெக்கானிக்கு சமூகம், இவரை அடிக்கடி கூப்பிட்டு தொல்லை பண்ணுறாரு. அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, ஜூஸ் வாங்கிட்டு வான்னு. ஒரு மாதிரி விதார்த்த எரிச்சலாக்குது சதாசிவத்தோட நடவடிக்கை. இவரும் சதாசிவத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாரு. இப்படி 4 பேருமே இவரை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதில் யார் தான் கொலை பண்ணது அப்படிங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும். இப்படி ஒரு கதை. இந்த படத்தை பார்க்கும்போது புத்த பிரான் அவர்களுடைய கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நீங்கள் புத்தர் கதை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு குட்டி கதை இருக்கும். புத்தர் கதையில் சுந்தரின்னு ஒரு லேடி, அவங்க புத்தரோட ஆசிரமத்துக்கு அடிக்கடி போவாங்க. அது சில பேருக்கு பிடிக்காது. புத்தரோட கொள்கையும் புத்தரையும் பிடிக்காதவங்க சுந்தரியை கொலை பண்ணி அந்த கொலை பழியை புத்தர் மேலே போட்டுருவாங்க. புத்தருக்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணணும்னு. அதுக்கு ஒரு 4 பேருக்கு பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணுவாங்க. சுந்தரி செத்தது மர்மமாகவே இருக்கும். புத்தர் எந்த விளக்கமும் சொல்ல மாட்டார். காலம் பதில் சொல்லணும்னு முடிச்சுப்பார். அந்த 4 பேரும் ஒரு நாள் சேர்ந்து சரக்கு அடிப்பாங்க, மது அருந்துவாங்க. அப்போ ஒருத்தன் சுந்தரியை சொர்க்கலோகத்துக்கு அனுப்பி வச்சதே நான் தான்டா, நான் குத்துல தான் அவள் செத்தா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் இல்லை, நான் தான் அவள் வயிற்றுல முதல் குத்துனேன் கத்தியால், நான் குத்துனதில் தான் அவள் செத்தா அப்படின்னு சொல்லுவான் இன்னொருத்தன் கொலை செய்ததே நான் தான் அப்படின்னு ஒருத்தன், நான் நெஞ்சில் குத்துல தான் அவள் செத்தாம்பான். இன்னொருத்தன் நான் தான் அவளை கத்தியால் குத்துனப்ப அவள் சரிஞ்சு கீழே விழுந்தா, சுந்தரியை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்ச பெருமை என்னையே சேரும்னு ஒருத்தன். 4வதாக ஒருத்தன் நான் தான் அவள் கழுத்தில் குத்துனேன், அதில் தான் அவள் சப்த நாடியும் ஒடுங்கி கீழே விழுந்தா, சத்தம் நின்றுது, அதோட அவள் உயிரும் போனது.
அவன் செத்து போனதில் பெரிய பங்கு எனக்கு இருக்குன்னு ஒருத்தன். இப்படி இவங்க ஒருத்தன் ஒன்றை மாதிரி ஒருத்தன் பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. இதை ஊர் மக்கள் அங்கே அந்த பக்கமாக வர்றவங்கெல்லாம் பார்த்து கேட்டு இவங்க தான் சுந்தரியை கொலை பண்ணது, புத்தர் மேலே எந்த தவறும் கிடையாதுன்னு தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த 3வது கண். வில்லன் ஜெனரல் மேனேஜரான சதாசிவமா ஜான் விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எப்போதுமே ஓவர் ஆக்டிங் தான் பண்ணுவார். இதில் இந்த ஓவர் ஆக்டிங்க்கு ஏற்ற ஒரு கதாபாத்திரம் தான். அவர் மீது நமக்கு எரிச்சல் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதை அவர் சரியாக பண்ணியிருக்காரு. மெக்கானிக்காக வரும் விதார்த் ஒரு பாந்தமான நடிப்பு. கடைசியாக விதார்த்தின் முடிவு பரிதாபமாக இருக்குது. அதுல்யா சுந்தரா, தேஜி அஸ்வினி, சுந்தரா டிராவல்ஸ் ராதா, உதவியாளராக கலையரசன் தங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ரன்னிங் டைம் 2 மணி நேரத்துக்கும் குறைவு தான். கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு சகோ கணேசன். சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.